Shahanji spiritual. Shahanji speaking. மனிதா பயன்படுத்திக்கொள். அற்புதமான பிறவி இந்த மனித பிறவி. இதனால்தான் புத்தர் பயனை பயன்படுத்து என்று பகன்று சென்றுள்ளார். அது என்ன பயனை பயன்படுத்து? இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் கடவுள் தன்மையோடு உயிர்ப்போடு வாழும் வாய்ப்பினை வழங்கி சென்றுள்ளது. மனிதர்கள் தங்களது ஆணவ மனதின் குரல் கேட்டு கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் தன்மை ஒவ்வொரு மனிதனும் உயிர்ப்போடு இருப்பதனால்தான் அவன் உயிர்ப்போடு நடனமாட முடிகிறது, பேச முடிகிறது, வாழ முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது, உணர முடிகிறது, சுவைக்க முடிகிறது. அவனுக்குள் இருக்கும் சிறு பொறி என்ற அந்த விழிப்புணர்வை 100% அவன் உயர்த்திவிட்டால் அவன்தான் பரமாத்மா, சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட். மனித நிலை 3 நிலைகள் உள்ளது. ஒன்று அன்கான்சியஸ் ஸ்டேட், அதாவது ஆணவ மனதோடு வாழும் மனிதர்கள். அடுத்து 2ஆம் நிலை ஆழ்மன நிலை. அது குழந்தை போல் செயல்படும், எதனையும் நம்பிவிடும். அதில் பதிந்த விஷயங்கள் நிகழ்வாக விரைவில் மாறிவிடும். அடுத்து கான்சியஸ் மைண்ட், மேல் மனம். இது அனைத்தையும் பார்க்கும், மேம்போக்காக பார்க்கும், நிகழ்காலத்தை விட்டு நழுவி எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் மல்லாடி கொண்டிருக்கும். இந்த 3 நிலைகளில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சூப்பர் கான்சியஸ், அன்கான்சியஸ், கான்சியஸ். இந்த 3 நிலைகளில் தான் மனிதன் உலாவிக் கொண்டிருக்கின்றான். இந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேஜுக்கு ஒரு மனிதன் உணர்வுகளை இழந்துவிட்டால் அவன்தான் கடவுள் தன்மையின் உச்சத்தில் சென்றிருக்கிறான். இதற்கு பல வழிகள் இருக்கின்றன. வாழ்க்கையை நேசிப்பது, தன்னை நேசிப்பது. நேசிப்பதென்றால் உங்களை உற்று கவனிப்பது. உற்று கவனிப்பதென்றால் உங்கள் உடல், மனம், செயல், உங்கள் இதயத்தலத்தில் எழும் உணர்வுகள் அனைத்தையும் செலக்டிவ் அவேர்னஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விழிப்பு நிலையில் நீங்கள் கவனித்து பார்க்கும் தன்மையை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் தான் உயிர்ப்புள்ள ஞானி, நீங்கள் தான் உயிர்ப்புள்ள கடவுள். இந்த கடவுள் என்பது ஒரு நபர் அல்ல, அது ஒரு உணர்வு, பேருணர்வு. அந்த உணர்வு இந்த பூமியில் நடனமாட வேண்டும், செயல்பட வேண்டும் என்றால் மனித உருவத்தை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றது, மனித ஆத்மாவைத்தான் பயன்படுத்திக் கொள்கிறது. ஆனால் எந்த மனிதனையும் அது தொந்தரவு செய்வதில்லை. எவன் அதற்கு அந்த பேருணர்வை, அந்த கடவுள் தன்மையை, அந்த பரமாத்ம தன்மையை உள்வாங்க ஆயத்தமாக இருக்கின்றானோ அவனுள்தான் அடைக்கலமாகின்றது. அதற்காக சராசரி மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அவர்களது ஆணவ மனதை 2ஆம் நிலைப்படுத்தி, அவங்களது கவனிப்பு தன்மையை அதிகப்படுத்தி, கான்சியஸ் திறனை மேம்படுத்தி, வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளை உற்று கவனித்து அவன் உள்முகமாக பயணிக்க வேண்டும். வெளிப்புறமாக வாழ்க்கையை கொண்டாட்டமாக ஆக்கிவிட வேண்டும். விழிப்பு பெற்ற மனிதன்
அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் கொண்டாட்டம்தான். நீங்கள் உச்சத்திற்கு சென்றுவிட்டால், இந்த பிரபஞ்ச தாயின் செல்லப்பிள்ளை ஆகிவிட்டால், உங்களுடைய அடிப்படை தேவைகள் யாவும் நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஒரு இனம் புரியாத பாதுகாப்பு உணர்வு உங்களை சுற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களை நோக்கி எதிர்வினை சக்திகள், நெகட்டிவ் வேவ்ஸ் வந்தால் அது அப்புறப்படுத்திவிடும். உங்களை நோக்கி பாசிட்டிவ் நபர்கள் மட்டும்தான் வருவார்கள். நெகட்டிவ் பர்சன் வந்தாலும் அவர்களாகவே சண்டையிட்டு விலகிக் கொள்வார்கள். நீங்கள் ஒரு பொருளை நேசித்தாலும் ஒரு நபரை நேசித்தாலும் அந்த பிரபஞ்சம் உங்கள் முன் பிரசன்னப்படுத்திவிடும். இந்த பிரபஞ்ச தாய் அற்புதமானவள். பெற்றெடுத்த தாயை விட மிகுந்த கருணை கொண்டவள். அந்த பிரபஞ்ச தாயின் ஆசையை பெற நீங்கள் உங்களுடைய உள்ளகத்தை நிர்வாணப்படுத்த வேண்டும். உங்கள் மனதை மனமற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். உங்கள் இதயத்தளத்தில் உள்ள உணர்வுகளையும் கடந்து உள்முகமாக பயணிக்க வேண்டும். அதற்கு தான் தியானம், செயல்முறை தியானம் ஒன்று உள்ளது. நீங்கள் செய்யும் செயல்களை கவனித்து செய்வதுதான் செயல்முறை தியானம். இதை செய்து கொண்டே வாழ்க்கையை கொண்டாட்டமாக்குங்கள். வாழ்க்கையில் துன்பம் இன்பம் மாறிக்கொண்டே வரும். அது உங்களுடைய கர்மாவை சார்ந்தது. கர்மா என்றால் செயல் வினைகளை சார்ந்தது. முன்பு நீங்கள் எந்த வினைகளை விதைத்தீர்களோ அதற்கு தகுந்த வினைகள் வெளிப்படும். நல்லவை செய்தால் நல்லவை பல மடங்காக வெளிப்படும். தீவை செய்தால், தீமைகள் செய்திருந்தால், பாவங்கள் செய்திருந்தால், அறியாமையில் பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்கான பின் விளைவுகள் வந்தே தீரும். கர்மாவிற்கும் கடவுளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சரி, எப்படி இந்த செயல் வினையிலிருந்து மனிதன் தப்பிப்பது? கர்மாவிலிருந்து எப்படி தப்பிப்பது? அவன் வாழும் வாழ்க்கையை உணர்வுடன், உயிர்ப்புடன், கவனிப்புடன், ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை செய்யாமல் அவன் செயல் புரியும் நிலைக்கு அவன் விழிப்புணர்வு உயர வேண்டும். நிகழ்காலத்தில் இருந்து புதிய கர்மாவை சேர்க்காமல், புதிய செயல் வினையை சேர்க்காமல், கர்மாவினால் வரும் நிகழ்வுகளை, சம்பவங்களை நிகழ்காலத்தில் இருந்து எவன் புதிய கர்மாவை சேர்க்காமல் வாழ்கின்றானோ அவனுக்கு கர்மா அவன் தாக்கம் படிப்படியாக குறைந்து அவன் செயலற்ற செயல் செய்யும் ஞான நிலைக்கு உயர்ந்து விடுகின்றான். ஆதலால் வாழ்க்கையை உணர்ந்து செய்யுங்கள், கவனித்து செய்யுங்கள். அதுதான் உண்மையான ஆன்மீக வழிபாடு. ஷஹான்ஜி ஸ்பீக்கிங். மனிதா, பயன்படுத்திக்கொள். அற்புதமான பிறவி இந்த மனித பிறவி. இதனால்தான் புத்தர் பயனை பயன்படுத்து என்று பகன்று சென்றுள்ளார். அது என்ன பயனை பயன்படுத்து? இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் கடவுள் தன்மையோடு உயிர்ப்போடும் வாழும் வாய்ப்பினை வழங்கி சென்றுள்ளது. மனிதர்கள் தங்களது ஆணவ மனதின் குரல் கேட்டு கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் தன்மை ஒவ்வொரு மனிதனும் உயிர்ப்போடு இருப்பதனால்தான் அவன் உயிர்ப்போடு நடனமாட முடிகிறது, பேச முடிகிறது, வாழ முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது, உணர முடிகிறது, சுவைக்க முடிகிறது. அவனுக்குள் இருக்கும் சிறு பொறி என்ற அந்த விழிப்புணர்வை 100% அவன் உயர்த்திவிட்டால் அவன்தான் பரமாத்மா, சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்.
மனித நிலை 3 நிலைகள் உள்ளது. ஒன்று அன்கான்சியஸ் ஸ்டேட், அதாவது ஆணவ மனதோடு வாழும் மனிதர்கள். அடுத்து 2ஆம் நிலை ஆழ்மன நிலை. அது குழந்தை போல் செயல்படும், எதனையும் நம்பிவிடும். அதில் பதிந்த விஷயங்கள் நிகழ்வாக விரைவில் மாறிவிடும். அடுத்து கான்சியஸ் மைண்ட், மேல் மனம். இது அனைத்தையும் பார்க்கும், மேம்போக்காக பார்க்கும், நிகழ்காலத்தை விட்டு நழுவி எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் மல்லாடி கொண்டிருக்கும். இந்த 3 நிலைகளில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சூப்பர் கான்சியஸ், அன்கான்சியஸ், கான்சியஸ். இந்த 3 நிலைகளில் தான் மனிதன் உலாவிக் கொண்டிருக்கின்றான். இந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேஜுக்கு ஒரு மனிதன் உணர்வுகளை இழந்துவிட்டால் அவன்தான் கடவுள் தன்மை உச்சத்தில் சென்றிருக்கிறான். இதற்கு பல வழிகள் இருக்கின்றன. வாழ்க்கையை நேசிப்பது, தன்னை நேசிப்பது. நேசிப்பதென்றால் உங்களை உற்று கவனிப்பது. உற்று கவனிப்பதென்றால் உங்கள் உடல், மனம், செயல், உங்கள் இதயத்தலத்தில் உணர்வுகள் அனைத்தையும் செலக்டிவ் அவேர்னஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விழிப்பு நிலையில் நீங்கள் கவனித்து பார்க்கும் தன்மையை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் தான் உயிர்ப்புள்ள ஞானி, நீங்கள் தான் உயிர்ப்புள்ள கடவுள். இந்த கடவுள் என்பது ஒரு நபர் அல்ல, அது ஒரு உணர்வு, பேருணர்வு. அந்த உணர்வு இந்த பூமியில் நடனமாட வேண்டும், செயல்பட வேண்டும் என்றால் மனித உருவத்தை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றது, மனித ஆத்மாவைத்தான் பயன்படுத்திக் கொள்கிறது. ஆனால் எந்த மனிதனையும் அது தொந்தரவு செய்வதில்லை. எவன் அதற்கு அந்த பேருணர்வை, அந்த கடவுள் தன்மையை, அந்த பரமாத்ம தன்மையை உள்வாங்க ஆயத்தமாக இருக்கின்றானோ அவனுள்தான் அடைக்கலமாகின்றது. அதற்காக சராசரி மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அவர்களது ஆணவ மனதை 2ஆம் நிலைப்படுத்தி, அவங்களது கவனிப்பு தன்மையை அதிகப்படுத்தி, கான்சியஸ் திறனை மேம்படுத்தி, வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளை உற்று கவனித்து அவன் உள்முகமாக பயணிக்க வேண்டும். வெளிப்புறமாக வாழ்க்கையை கொண்டாட்டமாக ஆக்கிவிட வேண்டும். விழிப்பு பெற்ற மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் கொண்டாட்டம்தான். நீங்கள் உச்சத்திற்கு சென்றுவிட்டால், இந்த பிரபஞ்ச தாயின் செல்லப்பிள்ளை ஆகிவிட்டால், உங்களுடைய அடிப்படை தேவைகள் யாவும் நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஒரு இனம் புரியாத பாதுகாப்பு உணர்வு உங்களை சுற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களை நோக்கி எதிர்வினை சக்திகள், நெகட்டிவ் வேவ்ஸ் வந்தால் அது அப்புறப்படுத்திவிடும். உங்களை நோக்கி பாசிட்டிவ் நபர்கள் மட்டும்தான் வருவார்கள். நெகட்டிவ் பர்சன் வந்தாலும் அவர்களாகவே சண்டையிட்டு விலகிக் கொள்வார்கள். நீங்கள் ஒரு பொருளை நேசித்தாலும், ஒரு நபரை நேசித்தாலும், அந்த பிரபஞ்சம் உங்கள் முன் பிரசன்னப்படுத்திவிடும். இந்த பிரபஞ்ச தாய் அற்புதமானவள். பெற்றெடுத்த தாயை விட மிகுந்த கருணை கொண்டவள். அந்த பிரபஞ்ச தாயின் ஆசையை பெற நீங்கள் உங்களுடைய உள்ளகத்தை நிர்வாணப்படுத்த வேண்டும். உங்கள் மனதை மனமற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். உங்கள் இதயத்தலத்தில் உள்ள உணர்வுகளையும்
கடந்து உள்முகமாக பயணிக்க வேண்டும். அதற்கு தான் தியானம், செயல்முறை தியானம் ஒன்று உள்ளது. நீங்கள் செய்யும் செயல்களை கவனித்து செய்வதுதான் செயல்முறை தியானம். இதை செய்து கொண்டே வாழ்க்கையை கொண்டாட்டமாக்குங்கள். வாழ்க்கையில் துன்பம் இன்பம் மாறிக்கொண்டே வரும். அது உங்களுடைய கர்மாவை சார்ந்தது. கர்மா என்றால் செயல் வினைகளை சார்ந்தது. முன்பு நீங்கள் எந்த வினைகளை விதைத்தீர்களோ அதற்கு தகுந்த வினைகள் வெளிப்படும். நல்லவை செய்தால் நல்லவை பல மடங்காக வெளிப்படும். தீமைகள் செய்திருந்தால், பாவங்கள் செய்திருந்தால், அறியாமையில் பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்கான பின் விளைவுகள் வந்தே தீரும். கர்மாவிற்கும் கடவுளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. சரி, எப்படி இந்த செயல் வினையிலிருந்து மனிதன் தப்பிப்பது? கர்மாவிலிருந்து எப்படி தப்பிப்பது? அவன் வாழும் வாழ்க்கையை உணர்வுடன், உயிர்ப்புடன், கவனிப்புடன், ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை செய்யாமல் அவன் செயல் புரியும் நிலைக்கு அவன் விழிப்புணர்வு உயர வேண்டும். நிகழ்காலத்தில் இருந்து புதிய கர்மாவை சேர்க்காமல், புதிய செயல் வினையை சேர்க்காமல், கர்மாவினால் வரும் நிகழ்வுகளை, சம்பவங்களை நிகழ்காலத்தில் இருந்து எவன் புதிய கர்மாவை சேர்க்காமல் வாழ்கின்றானோ அவனுக்கு கர்மா அவன் தாக்கம் படிப்படியாக குறைந்து அவன் செயலற்ற செயல் செய்யும் ஞான நிலைக்கு உயர்ந்து விடுகின்றான். ஆதலால் வாழ்க்கையை உணர்ந்து செய்யுங்கள், கவனித்து செய்யுங்கள். அதுதான் உண்மையான ஆன்மீக வழிபாடு.